குட் மார்னிங். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் வியூவர்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம மலேசியன் ஃபேமஸான நாஸ்லி தான் பார்க்க போகிறோம். இது காலை பசிறதுக்கு இங்கே சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இன்றைக்கி இந்த சமையல் என் மக சமைக்கிறாங்க. அதுக்குள்ளே பொருள் வாசனை புல் 2 வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் வெட்டிக்கிறேங்க, இஞ்சி, கருவாப்பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பண்டான் இலை, அப்புறம் தேங்காய் பூ, பால் எடுத்துக்கிறணும். பால் எடுத்துக்கிட்டு நம்ம சமைக்க வேண்டியதுதான். இப்போ பால் எடுக்கிறாங்க. பால் நீங்கள் ஒரு தேங்காய் எடுக்கலாம், பாதி தேங்காய் எடுக்கலாம். பால் உங்களோட ரசனைக்கு சரியா. நீங்கள் நாசிலமா நல்லா வேணும் தேங்காய் சோறுண்டா பாலை கூடுதலாக ஊற்றுங்க. ஆனால் ஓவராக ஊற்ற வேண்டாம். அப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லது. எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி பூவை போடுங்க. அப்புறம் வெந்தயம் போடுறாங்க. நான் ஏற்கனவே நான் என்னோடய சமையலில் நாசிலமா ரெசிபி போட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேறு மாதிரி சமைப்பேன், மக வேறு மாதிரி செய்கிறாங்க. இதெல்லாம் போட்டு அதில் வதக்க வேண்டியது தான். ஒன்றுனா போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு ரொம்ப பொன்னிறமாக தேவையில்லை, லைட்டாக மஞ்சள் கலராக வந்த பிறகு அரிசியை களைஞ்சி வச்சுக்கிறோங்க. ரெடியாக வச்சுக்கிட்டு தேங்காய் பால் அதில் போடுங்க. இல்லைன்னா அரிசியை கூட நீங்கள் போட்டு லேசாக வதக்கிக்கிறலாம், அது உங்கள் விருப்பம். தேங்காய் பால் 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றுறாங்க. அப்புறம் பேலன்ஸுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. அப்புறம் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்ட பிறகு நம்ம அரிசியை களைஞ்சி வச்சுருக்குறோம்ல, அதை போடுங்க. அதை போட்டு பண்டான் இலை இருந்தால் ஒன்று போடுங்க. அவ்வளோதான். சோறு குக்கரில் தூக்கி வச்சாச்சு. அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். இந்த டயத்தில் நம்ம முட்டை அவிக்கவும் செய்யலாம், ஒரு முட்டையாக பொரிக்கவும் செஞ்சுக்கலாம். நான் முட்டையை அவிக்க சொன்னேன், அவிக்கிறாங்க. அவிச்சாச்சு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சம்பலுக்குள்ளதை ரெடி பண்ணுவோம். 4லேருந்து 5 வெங்காயம் எடுத்துக்கிறோங்க, ஒரு பிடி நெத்திலி கருவாடு எடுத்துக்கிறோங்க, ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கிறோங்க. போட்டு எல்லாம் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறோங்க. அதுக்குள்ளே மசாலா கலவை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வறுக்கணும். நெத்திலி கருவாடும் நிலக்கடலையும் வறுத்துக்கிறணும். நம்மளுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ வறுத்துக்கிறணும். இந்த நிலக்கடலை நம்ம 10 பேருக்கு நாசிலமாவுக்கு போதும். ஏன்னா ரொம்பலாம் சாப்பிட முடியாது. ஒரு ஸ்பூனு இதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக பிரட்டி மாவு பொரிக்கிறாங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. சரியா, நீங்கள் இப்படியும் செய்யலாம், சும்மாவும் பொரிக்கலாம். நான் செய்கிறதுக்கு மாவு செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நாசிலமா. அவ்வளோதான், பொரிச்சாச்சு. அதே எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க, அதை போடுறாங்க. நல்லா தடிப்பு மாதிரி தான் வெட்டியிருக்காங்க, பொடிசெல்லாம் வெட்டலை. அப்புறம் சில்லி பேஸ்ட்டு பேக்கெட்டில் உள்ளது வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம சில்லி பேஸ்ட்டு எப்படி செய்கிறோன்னு வீடியோலாம் போட்டிருக்குறோம். அது இருந்தால் போதும். ஒரு 4 ஸ்பூன் போடுங்க, போதும். நல்லா கரெக்டான உரப்பு இருக்கும். அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பூண்டு, நெத்திலி கருவாடு எல்லாத்தையும் போடுறாங்க. அதுக்கெல்லாம் சோறு வெந்துருச்சு. சோத்தை முழு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. சோறு ரெடி ஆயிடுச்சு. அது அந்த பக்கத்தில் சம்பலுக்கு பண்டான் இலை போடுறாங்க. பண்டான் இலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் பண்டான் இலை போடுறாங்க. அப்புறம் சில்லி பேஸ்ட்டு போடுறாங்க. உரப்பு உங்களோட இதுக்கு தக்கன. நான் இந்த மாதிரி சம்பலுக்கு நம்ம மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அது 10 மிளகாயை ஊற வச்சு அரைச்சி போடுவேன். அது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். மக 3 ஸ்பூனு சில்லி பேஸ்ட்டு போட்டாங்க. ஆனால் இது அவ்வளோ உரைக்காது. அப்புறம் நெத்திலி கருவாடோட கியூப்பு 1, அப்புறம் தீராம் சோஸ் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு குடம் தண்ணியை வச்சுக்கிட்டு 200 மில்லி தண்ணியை வச்சுக்கிட்டு ஃபுல்லாலாம் ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மிளகாய் என்ன செய்கிறாங்க, வேக வைக்கிறாங்க. அப்புறம் ஒய்ஸ்டர் சோஸு ஒரு 2 ஸ்பூன் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நெத்திலி கருவாடோட கியூப், அது வேணுண்டா போடுவோம், இல்லைண்டா தவிர்த்துக்கிறேங்க. ஒன்றும் அவசியம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் ஏற்கனவே நெத்திலி கருவாடு போட்டு அரைச்சிருக்கிறோம்ல. அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி போடுறாங்க. கருப்பட்டியா, சீனியா, ப்ரௌனு சுகராக என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா. அப்புறம் உப்பு போடுறாங்க. அப்புறம் மஞ்சள் வெங்காயத்தை என்ன செய்கிறாங்க, வெட்டி கடைசியில் அடுப்பு அடைக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னுக்கு அதை போடுறாங்க. அது கொஞ்சம் நல்லா வேகணும்.
வெந்தால் இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இனிப்பு இது இருக்கும் இந்த வெங்காயத்தில், அதனால் அது போடுறாங்க. நீங்கள் சிவப்பு வெங்காயம் இருந்தால் அது போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அழகாக பார்த்திங்களா, எண்ணெய் மேலே வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட வேண்டியது தான். பொரிச்சு வச்சுருக்கு, வெள்ளரிக்காயை வெட்டி வச்சுருக்குது, நெத்திலி கருவாடு, நிலக்கடலையை பொரிச்சு வச்சுருக்கு, சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வேலைன்னா சம்பல் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிகப்பாக எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அதை வந்து சம்பல் வந்து வேகணும், நல்லா வேகணும், வெந்தால் தான் நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமஸான மலேசியன் ஃபேமஸான நாசிலமாக ரெடி பண்ணிவிட்டேன். இதில் நீங்கள் முட்டை வேண்டாம் பொரிச்சு வச்சுக்கிறலாம். நெத்திலி கருவாடு, நிலக்கடலை, அவிச்ச முட்டை, வெள்ளரிக்காய், சம்பல், இவ்வளோ தான். இதுக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஒரு கோழி பொரிச்சு வச்சுக்கலாம், இல்லைனா முட்டை பொரிச்சு வச்சுக்கலாம். சிக்கன் ரெண்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லிங்கை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நாசிலமா வீடியோ. அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching. Skitchen. Bye, see you soon.